Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தாங்க பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே வித்தியாசமாவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருக்க டிப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்றாவது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை சீசன் இல்லைங்களா, திராட்சை கொஞ்சம் மலிவாகவே கிடைக்கும். அதை வச்சுலாம் என்னென்னலாம் பண்ணலான்றதையும் இந்த டிப்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாத இன்னும் சில குறிப்புகளும் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸ்ன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இட்லி தட்டு வச்சுருக்கேங்க. இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டு வச்சிடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ திராட்சை எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட வரைக்கு இந்த இட்லி தட்டில் இட்லி எல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி குழிங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த திராட்சையை வச்சிடலாம். திராட்சையை நீங்கள் வாஷ் பண்ணுற முறை கூட வந்து சால்ட்டும் டர்மரிக்கும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லையா லெமனும் சால்ட்டும் போட்டு அந்த தண்ணியில் இந்த திராட்சையை முக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்போதான் அதில் கெமிக்கல் ஏதாவது அடிச்சிருந்தாங்கன்னா அந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்து பாருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தாலே போதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படியே அமுங்கிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். என்னன்னா தண்ணியாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப வெந்துடுச்சுன்னா தண்ணியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வெந்த பிறகு இந்த திராட்சையில எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 2 முறையாக நான் சொல்லித்தரேன். வெறும் திராட்சையை வச்சும் செய்யலாங்க, அப்படி இல்லையா பேரிச்சம்பழம் வச்சும் செய்யலாம் கூட. நான் வந்து இன்னொரு டைம் செய்யும் போது டேட்ஸ் கொஞ்சமும் திராட்சை கொஞ்சமும் வச்சிருக்கேங்க. டேட்ஸ் வந்து கம்மியாக தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். திராட்சை வைக்கும் போதே டேட்ஸையும் சேர்த்து வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா மெசியும். அதே மாதிரி திராட்சையை விட நான் டேட்ஸ் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு வானாலி எடுத்துக்கோங்க. வானாலில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை தாங்க ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கோங்க. டேட்ஸையும் திராட்சையும் அடித்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறுமா திராட்சையை வச்சு கூட செய்யலாங்க. பட் இது ரெண்டுத்தையும் வச்சு செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின்லாம் ரொம்ப நல்லாவே ஏறும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது. இப்போ இது ரெண்டும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா திக்காக சுண்டி வரணுங்க. இன்னொன்று கூட சுண்டணும். இதில் நான் வந்து சர்க்கரை ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, நாட்டு சர்க்கரை தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒயிட் சுகரை விட நீங்கள் இந்த மாதிரி பனக்கற்கண்டோ வெல்லம், அப்படி இல்லைன்னா வெல்லத்தை விட நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பனக்கற்கண்டு கூட ஆட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா நீங்கள் கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். இது வந்து ஒரு ஜாமா தாங்க இன்றைக்கி நான் செய்கிறேன். சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இரும்பு சத்து ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி நல்லா திக்காக சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூடங்க. ஹேர் ஃபால் ஆகிறவங்களாம் இந்த ஜாமெல்லாம் நல்லாவே சாப்பிடலாம். வெளியே கடையில் ஜாம் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே தயார் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியோட ரோல் பண்ணி தரலாம். அப்படி இல்லையா ப்ரெட்டோட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி தரலாம். இட்லிக்கு கூட வச்சு தரலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ப்ரெட்டுக்காக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமாகவே ஒரு 2 kg அளவுக்கு கூட செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் தாங்குங்க. இது வந்து கெட்டெல்லாம் போகவே போகாது. ஏன்னா நம்ம லைட்டாக வேக வச்சுட்டு தண்ணியே படாததான் அரைக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து இதில் கெட்டு போக வாய்ப்பு வராது. இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் ஸ்கூல் போகும்போது ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கும் போது இது வந்து திராட்சையும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை டேட்ஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. ஹேர் ஃபால் ஆகிறவங்க கூட இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 ஸ்பூன் கூட சாப்பிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜாமை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வெளியெல்லாம் போகும்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒரு 5 kg 3 kg வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த கவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த கவர் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா டஸ்ட்பின்காக நம்ம டஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு கூட வைப்போம். பட் வந்து இந்த முடிச்சு வந்து நம்ம என்னன்னா அந்த 5 kg 3 kgல வெயிட் தாங்காத இந்த மாதிரி ரொம்ப வந்து டைட் ஆகிடும், அதை கழட்டவும் முடியாது. ஸோ இந்த கவர் நம்மளுக்கு யூஸ் ஆகும், நாட்டை வந்து நம்ம கழட்டணும் அப்படின்னும் போது எந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒரு பக்கம் இருக்க நாட்டை நல்லா முறுக்கிக்குங்க. நல்லா முறுக்குனீங்கன்னா அது வந்து ஒரு குச்சி மாதிரி ஆகிடுங்க. நல்லா டைட்டாக முறுக்கிட்டு இது உள்ளே வந்து நீங்கள் அப்படியே ஒரு குச்சியை உள்ளே விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ளே விட்டிங்கனாலே கழண்டுடும். இந்த பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு எவ்வளோ ஈஸியாக கழண்டுது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்பயாவது கவர் வந்து ரிமூவ் பண்ணணும், நாட்டை ரிமூவ் பண்ணால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். சிசர் ஷார்ப்னஸ்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குங்க, கட்டே ஆகாது. எந்த கவர் கட் பண்ணிங்கனாலும் கட் ஆகாத இருக்கிற ஸ்டேஜாக இருக்கா, அப்போ நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத நெயில் கட்டர் கூடங்க, எந்த வந்து இப்போ நெயில் கட் பண்ணும் போதே அந்த நெயில் வந்து ரொம்ப மடங்க ஆரம்பிச்சிடுச்சு, ஷார்ப்னஸ் போயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரை தாங்க கட் பண்ணுறேன். அப்படியே கவர் மடியுதே தவிர கட்டே ஆகலை, சுத்தமாக கட் ஆகலை. நம்ம அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா கூட நம்மளால எடுத்து எதையும் செய்ய முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சிசர் வந்து ஷார்ப்னஸ் இல்லைன்னா சால்ட்டில் வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சால்ட் பாட்டில் உள்ள கட் பண்ணிங்கனாலே ஷார்ப் ஆகும். அது ஒரு டிப்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் இருக்குது இல்லைங்களா, டேப்லெட் கவரை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சிசர் வந்து ஷார்ப்னஸ் நல்லாவே ஆகுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி நீங்கள் ஒரு 10-15 டைம் பண்ணிங்கனாலே சிசரோட ஷார்ப்னஸ் நல்லாவே ஷார்ப்பாக ஆகும். இதை விடவே நம்ம சால்ட்டில் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி தூளை வந்து நம்ம மிக்ஸி ஜார் ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா கூட இந்த தூளெல்லாம் போட்டால் ஒரு அரைச்சுன்னா மிக்ஸி ஜார் ஷார்ப் கூட ரொம்ப நல்லா ஆகுதுங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி கட் ஆகுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஷார்ப்னஸ் நல்லாவே ஆயிடுதுங்க. மிக்ஸி ஜாருக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெயில் கட்டருக்கும் தாங்க, நெயில் கட்டரும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மெடிசன் டேப்லெட் கவரை கட் பண்ணும்போதே ஷார்ப் ஆயிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திராட்சை சீசன் வரும்போதெல்லாம் இந்த ஜாமெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதோட நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் வகைகளோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.